என்ன சவால் விடுறியா? தொட்டு பாரு பார்ப்போம். இப்படி இந்த வார்த்தையை இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில் கடந்து சென்று வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம யாராவது ஒருவரையாவது பகைத்து கொண்டு வந்துடுவோம், கோபப்பட்டு வந்துடுவோம். நம்ம டிராஃபிக்கில் போகும்பொழுது, வேலை ஸ்தலத்தில், இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு மனுஷன்கிட்ட ஒரு சவாலை விட்டுட்டு வருவோம். நீ என்ன செஞ்சிருவ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. அந்த நாள் முடியும், இரவு வரும், நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் நம்முடைய ஓடி வருகிற பிள்ளைய, கட்டி அணைக்கிற பிள்ளைய, நம்முடைய நாம் வருவோம் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனைவியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நேரம் நம்ம காலையிலேருந்து சிலர் இடத்துல சவால் விட்டோமே, அந்த சவால் எல்லாம் ஒரு முட்டாள்தனமாக தெரியும். ஐயோ ஏண்டா இப்படி செஞ்சோன்னு தோணும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லி. நம்ம கோபம் கொள்ளலாம், ஆனால் அது பாவமாக மாறிவிடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம என்றைக்கும் நம்முடைய சவால்களை நம்மை போல சக மனிதர்களிடத்தில் காட்டுவதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? அவனுக்கும் குடும்பம் இருக்குது, அவனுக்கும் பிள்ளை இருக்குது, அவனும் ஒரு அழகான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் நினைக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாருமே சகோதரனே இது பார்த்துட்ருக்கீங்களா? மேபி உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போயிருக்கலாம், நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் படுத்தட்டும். லெட்ஸ் பி பேஷண்ட் இன் எவ்ரிதிங் அண்ட் டு நாட் பி ஆங்கர். யாரிடத்திலும் கோவப்படாதீங்க, கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை அழகாக மாறிடும். டெஃபினெட்லி. God bless you.